Hi friends, welcome back to Kohila Lifestyle Vlogs. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணி சேவிங்ஸ் டிப்ஸ். பணத்தை எப்படி சேமிக்கலாம்ங்கறத தான் நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில சேமிக்க வேண்டும். சேமிப்பும் சிக்கனமும் இந்த இரண்டு இருந்தால் தான் நம்மளால சேமிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் நம்ம பணத்தை சேமிக்க வேண்டும். சேமிக்கிறவங்க தான் வாழ்க்கையில வளர்ந்துட்டே போவாங்க. அதிகமா சேமிக்கிறவங்க பணக்காரங்களா ஆயிட்டு இருப்பாங்க. அதனால ஒவ்வொருவரும் பணத்தை சேமிக்க வேண்டும். அதிகமா சம்பாதிக்கிறவங்க அதிகமா சேமிக்கணும். குறைவாக சம்பாதிக்கிறவங்க அதுலயும் சேமிக்கணும். ஃபர்ஸ்ட் வரவு செலவு கணக்கு பார்க்க வேண்டும். குடும்பத்துல ஒவ்வொரு மாதமும் வரவு எவ்வளவு வந்திருக்குது, நமக்கு எவ்வளவு செலவு ஆகிறது என்பதை நாம பார்க்கணும். செலவுகளை ஒரு நோட்டில் எழுதி நம்ம பார்க்கணும். வீட்டு வாடகை எவ்வளவு, பாலுக்கு எவ்வளவு, மளிகை ஜாமானா எவ்வளவு, காய்கறிக்கு எவ்வளவு செலவாகுது, பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம போட்டு செலவுகளை ஒரு நோட்டில் எழுதி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும் எவ்வளவு செலவாகுது அப்படின்ட்டு. அதனால் 10,000 ரூபா வருமானம் வரவங்க அதில் 3,000 ஃபஸ்ட்டே சேமிப்புக்கு எடுத்து வச்சிடணும். ஃபஸ்ட்டு சேமிப்புக்குண்டு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற ரூபாயில் தான் செலவு பண்ணணும். எல்லாத்தையும் செலவழித்துட்டு கடைசியில் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது சேமிக்க முடியாது. அதனால் ஆரம்பத்திலே நம்ம எடுத்து வச்சிடணும். ரெண்டாவது வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நம்ம திட்டமிட்டு தான் செயல்பட வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நமக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டாலும் அதனை நம்ம திட்டமிடணும், பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணும். கார் வாங்கதா இருந்தாலும் சரி, வீடு வாங்கதா இருந்தாலும் சரி, நம்ம திட்டமிட்டு செயல்பட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும். மூணாவது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி செய்ய வேண்டும். வாழ்க்கையில் நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கையோடு இருந்து ஒரு செயலை செய்தோன்னா அது நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியும் தரும். அதே மாதிரி விடாமுயற்சியுடன் நம்ம செயல்படணும். இந்த இரண்டையும் நம்ம செய்தோன்னா வாழ்க்கையில் சாதிக்கலாம். நாலாவது பாயிண்ட் தன் கையே தனக்கு உதவி. தன்னுடைய கையை நம்பி நம்ம ஒரு தொகையை நம்ம சேமித்து வைத்திருக்கணும். அப்படி சேமித்து வைத்திருந்தோன்னா அது நமக்கு உதவியாக இருக்கும். அதுவே நமக்கு பயன்படும். அதனால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கையை நம்பி நம்ம சேமித்து வைத்திருக்கணும். ஐந்தாவது எதிர்கால வாழ்க்கைக்காக சேமிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் எதிர்கால வாழ்க்கைக்காக நம்ம ஒரு பெருந்தொகையை நம்ம சேமித்து வைக்க வேண்டும். அது நமக்கு வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வயதான காலத்தில் அந்த தொகை நமக்கு பயன்படும். நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. அதனால் ஒவ்வொருத்தரும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நாம் சேமித்து வைக்க வேண்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்தெந்த முறையிலலாம் சேமிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.